ஹாய். துபாயில எப்படி குனாஃபா சாக்லேட் ஃபேமஸோ, அதே மாதிரி தான் இந்த சீஸ் கேக்கும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நெறைய பேர் ரீல்ஸ் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எல்லாத்தையும் ஹஸ்பண்ட்க்கு சென்ட் பண்ணி விட்டுட்டு வாங்கித்தாங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பேன். ஃபைனலி நேற்று அவங்களுக்கு ஒர்க் விஷயமா லூலு மால்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம தான் அந்த சாப்பிட்ற பொருளை தேடி போயிட்டே இருப்போமா, அங்கே ஃபைனலாக அந்த சீஸ் கேக்கை கண்டுபிடிச்சிட்டோம். உடனே வாங்கிட்டு வந்தாச்சு. அங்கேயே சாப்பிடணும்னு நின்றுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் நான் வீட்டில் போய் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல பார்சலை பிரித்து சாப்பிட்றதான் வேலை. எல்லாரும் ஹை பேத்தி வச்சுருந்தாங்களோ, அவ்வளோ ஒரு டெம்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு பைட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா மேலே உள்ள சீஸ் ஒரு மாதிரி சால்ட்டடாக இருக்குது. அப்படி ஒரு மாதிரி உப்பாக கரைச்ச மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் உள்ள அந்த ஸ்வீட்னஸ், அந்த மில்க் ஃப்ளேவர்லாம் வந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு வச்சோடனே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகேவா நல்லா இருந்தது. எல்லோரும் ஹைப் ஏற்றின அளவுக்குலாம் அவ்வளோ ஒர்த்துன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஒரு டீசெண்டான டேஸ்ட்டில் தான் இருக்குது. எனக்கு என்னடா இந்த இதை சாப்பிடும்போது ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீ இப்படியே சாப்பிட்டு தான் மூஞ்சில் தொப்பை விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன கழுவி ஊற்ற போகிறாங்கன்னு தெரில. ஓகே பாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.